அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளை சொல்லு சுடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியன்னையும் மாத்தன் நான் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே ஒருத்தி பெண் பிள்ளையாக பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக அவதரித்து போந்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய திருப்பாவை என்கிற 30 பாசுரங்களும் அனுகரித்ததாக பாவனா பிரகர்ஷத்திலே எம்பெருமானை அனுபவிக்க முற்பட்டதாக லோகத்துக்கு வியாஜமாக நோன்பு என்று கொண்டாலும் எம்பெருமான அனுபவிக்க வேணும், அவனை சேவிக்க வேணும், அவனுடைய குணானுபவம் பண்ண வேணும் என்பதே ஆண்டாளருடைய நோக்கு. அவள் தான் தன்னை ஒரு இடைச்சியாக பாவித்து கொண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமாக பாவித்து கொண்டு திருவாய்ப்பாடியாக நினைத்து கொண்டு பாவித்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தோழிமார்கள் அத்தனை பேரையும் இடைச்சிகளாக குழந்தைகளாக இடைச்சிகளாக பாவித்து கொண்டு அங்கே சனித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை வடபெருங்கோயிலுடையானே கண்ணனாக பாவித்து கொண்டு தன்னையே ஒரு இடைச்சியாக நினைத்து கொண்டாள். 30 பாசுரங்களிலே 29 பாசுரம் பர்யந்தம் தான் இடைச்சி பாவனையாகவே பாடினாள், அனுகரித்தாள். அப்படிங்கிறது திருப்பாவையினுடைய முக்கியமான விஷயம். அவ்வாண்டாள் கொடுத்திருக்கிற 30 பாசுரங்களும் பாதகங்களை தீர்க்கும் பரமனுடைய திருவடியை காட்டும். ஏன்னா வயதிலே ரொம்ப சின்னவள், ஆனால் ஞானத்திலே பகவது பிரேமத்திலே பகவது குணானும் பண்ணவோனும் என்கிற தியானத்திலே ரொம்ப உயர்ந்தவள். அப்படி இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய பாசுரங்களை நிச்சலும் ஒரு பாசுரமாக சுருக்கமாக அனுபவிக்க பிரார்த்தத்தை இவரிடம் பெற்றுள்ளோம். அதோடு சேர்த்து திருவரங்கத்தினுடைய பெருமையாக, திருவரங்கத்தினுடைய பெருமைன்னு வாசாமகோச்சரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா எம்பெருமானை பற்றியோ எம்பெருமானுடைய திபதேசங்களை பற்றியோ அதில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றியோ ஏதோ பட்டோலை கொண்டிருந்தாலுமே கூட அத்தை சொல்லி முடித்தோம் அப்படிங்கிற எண்ணம் ஆறாலும் அத்தை சொல்லியும் முடியாது. அத்தை முடித்தோம் என்கிற ஏதோ நமக்கு ஒரு மனதுக்கு ஏதோ கொஞ்சம் எம்பெருமானுடைய கிருபா விசேஷத்தாலே ஏதோ அத்தை சொன்னோம் அப்படிங்கிறதாக நினைத்து கொள்ளலாமே தவிர வேறொன்றும் சொல்லுவதற்கில்லை. ஏதோ கடற்கரை ஓரமாக போய் நின்று கடற்கரை அத்தனை எல்லா தூரம் பெருசாக இருக்கே அப்படின்னு நினைத்து கொள்ளலாமே தவிர அதில் இறங்கத்தான் முடியுமா, இல்லை முத்தெடுக்கத்தான் முடியுமா, அதில் அக்கறை அப்படிங்கிறது ஒன்றும் சேர்ந்து விடத்தான் முடியுமா என்னால் அது சொல்லுவதற்கு இல்லை. அந்த ரீதியிலே இன்றைய தினம் நமக்கு அனுபவமான பாசுரம், அதாவது கீழே 5 பாசுரங்களாலே அவதார பீடிகையை கொண்டு, அதாவது நாராயணனே நமக்கே பரதருவான் பார்க்கடல் பையத்து என்ன பரமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி உடிமுதல்வன் என்ன அந்த பாசுரங்களை சொல்லி தாமோதரனை செப்பினால் தீயினில் தூஷாகும் செப்பு அப்படிங்கிறதாக 5 பாசுரங்களை கொடுத்து மேலே புல்லு கீச்சு கீழ்வானம் அப்படிங்கிற 3 பாசுரங்களாலே முதல் பாசுரம் பகவத் அனுபவம் என்ன என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு புதியவளாக இருக்கக்கூடிய ஒருத்தியை எழுப்பின பாசுரம் புல்லிலே. கீச்சு அப்படிங்கிறதுலே பகவத் அனுபவத்திலே பழையதாவாக இருந்தாலும், அதாவது பழையவளாக இருந்தாலும் புதியவளாக பாவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தியை எழுப்பினதான பாசுரம். 3வது, அதாவது எழுப்பக்கூடிய கிரமத்திலே 3வது பாசுரம் கோதுகலமுடைய பாவா என்னை எம்பெருமானுக்கு பிடித்தவளாக அவள் சொல்லுவதை கேட்குமவனாக இருக்கக்கூடியவள் ஒருத்தியுனுடைய பாசுரத்தை அந்த அவளை எழுப்புவதா பாசுரத்தை கொண்டு 4வது தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய துவங்கமடத்து இரணமேல் கண்மலரும் மாமான்மகளே மணிக்கதவும் தாழ்தரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உண்மகள்தான் உமையோ அன்னிச்செவடோ அனந்தலோ எமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவன் நவிந்து ஏலூர் அம்பாவாய்ங்கிற இந்த 9வது பாசுரத்தாலே யாருன்னா கண்ணன் வர்றபோது வரட்டுமே, எனக்கு அவன் எப்பொழுது வர வேண்டுமோ வரட்டும், அவனாக வந்து அவன்தான் நம்மளை வந்து கூட்டிக்கணும், நம்மளோட சேர்த்துக்கணும். ஏன்னா எல்லாமே பகவத அனுபவம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லையோ. சீதா பிராட்டி எப்படி அசோகவனத்திலே இருந்தாளோ தத்தஷ சதிருஷம்பவேது என்று தான் வாளாக கிடந்தாளோ எம்பெருமான் என்னை ரட்சிப்பான்கிற அந்த ஊற்றம், அவன் என்னை ரட்சிப்பான்கிறதுல இருக்கக்கூடிய விஸ்வாசம், அந்த விஸ்வாசம் இருந்ததுன்னா எம்பெருமான் என்னை ரட்சித்துருவான் அப்படின்னா
எதுவாக இருந்தாலும் எம்பெருமான் ரட்சிக்கத்தான் போகிறான் அப்படிங்கிறதாக. இவன் என்ன சொல்கிறான், கண்ணன் வர்ற போது வரட்டும், நான் என்னத்துக்கு போகணும், அவன் வரட்டுமே, அவன் தானே வரணும், அவன் தானே படைத்தவன், அவனே வர வேண்டும், அவனே என்னை அவனுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கட்டுமே என்று அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தியை எழுப்புகிற பாசுரம் தான் சீதா பிராட்டி எப்படி இருந்தாலோ. அசோகவனத்தில் இருக்கிற போது அனுமான் சொன்னாரா இல்லையா, இருந்து போய் பிராட்டி நான் வேணா தேவாளை கூட்டின்னு போடுறேன் இங்கிருந்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவன் மாட்டேன்னுட்டா. இல்லை இப்போ வந்துள்ளான், வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, அவன் என்னை கூட்டு வரும்போதும் கூட நான் வராமல் இருந்திருக்கலாம், என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், ஆனால் அதை நான் செய்யவில்லை. ஏன், ராமன் வருவான், சக்கரவர்த்தி திருமகான் வந்து நம்மை கூட்டிக் கொண்டு அவனோடு என்ன செய்யணுமோ செய்வதை செய்து அவன் நம்மை கூட்டிக் கொண்டு செல்வான், அவன் என்னை ரட்சிப்பான்கிற அந்த எண்ணம் பிராட்டிக்கு எப்படி இருந்து அவள் சொன்னாலே நான் வரமாட்டேன், அவன் ராமனாக வர வேண்டும், ராகவன் வர வேண்டும், வந்து இங்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து பிற்பாடு நம்ம கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும், அதுவே எனக்கு, நான் இப்படி தான் இருக்கணும் என்று பிராட்டி தத்தஷ சதிருஷம்பவேத் என்று தான் கிடந்தாளோ அதுபோல இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிற பாசுரம் தான் இன்றைய பாசுரமாக. அதுதான் நமக்கு இன்னைக்கு தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய. தூமணி மாடம், துவளில் மணி மாடம், இது ரெண்டு, அதாவது திருவாமிழில் துவளில் மணி மாடம் உங்க திருத்தொலவல்லி மங்கலம் தொழுவிளை அப்படிங்கிற பாசுரம் உண்டு. 10 பாசுரம் திருத்தொலவல்லி மங்கலத்துக்காக சிந்தையினாலும் சொல்லினாலும் செய்கையினாலும் தேவரானையே தந்ததாயனடைந்த வன்குருகூர் அவர சடகோவன் ஆழ்வாருடைய திருவாக்கோல்யோ. வாசா கைங்கரியம் என்ன, மானச கைங்கரியம் என்ன, காய்க கைங்கரியம் என்ன என்று இந்த 3 கைங்கரியத்தையும் ஆழ்வார் இந்த திருத்தொலவல்லி மங்கலத்துக்காக சிந்தையாலும் சொல்லினாலும் செய்கையினாலும், சிந்தை சொல் செயல் 3 கொல்லு, வாசா சிந்தையாலே மனதாலே சொல் வாசா, அப்ப சொல்லினாலும் செய்கையினாலும் அது காய்கமான கைங்கரியம். இந்த 3 கைங்கரியத்தையும் தேவரபிரானையே தந்ததாயன் அடைந்த வன்குருகூர் அவர் ஷடகோபன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார். அவரை தேவரபிரான் அரவிந்தலோசனன் அப்படின்னு சொன்னா ஆழ்வாருக்கு தனி பெருமை. இந்த ஆழ்வார் பார்த்தா குழந்தையான ஆழ்வார், அந்த ஆழ்வார் சின்னதாக பலகளை எழுந்துருளி அவர்களுக்காக அந்த பெருமானுக்காக இந்த விளையாட்டு உற்சவம் என்ன அத்தனை உற்சவம் நடந்து 10 நாள் உற்சவம் நடந்து கடைசியாக ஆழ்வாரை வழி அனுப்ப அடுத்த வருஷம் செய்ய போகிறோமோ இல்லையோ, அதுக்காக ஆழ்வாரும் பெருமானும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மங்களாசாசனம், வீதிகளிலே யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அந்த திவதேசத்திலே எல்லாரையும் அவரவர்கள் இல்லத்துக்கு சென்று ஆழ்வாரும் பெருமாளும் பிரத்யேகமாக எழுந்தருள் இருந்து கடைசியாக அவருக்கு விடை சாத்துவது அப்படிங்கிற உற்சவம் நடக்குமோ இல்லையோ. அங்கே துவளில் மணி மாடமோங்கு, அங்கே இருக்கக்கூடிய எடுத்து கட்டுகிறதான அந்த ஒரு கொத்த கூட இல்லாமல் இருக்கக்கூடிய, ஏன்னா நித்திய முக்தராக இருக்கும்படியான ஒருத்தியை எழுப்புகிற பாசுரம்னு இங்கே, ஏன்னா துவளில் மணி மாடமோங்குன்னு சொல்கிறோம் அங்கே, ஆனால் இங்கே தூமணி மாடம் அப்படின்னா அந்த குற்றம் கூட இல்லாமல், அப்படின்னா இந்த இவ இருக்கிறது தூமணி மாடம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்ததாக, ஏன்னா இங்கே அஸ்பிருஷ்ட சம்சாரகந்தராக இருக்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் இது இங்கே, ஆனால் அங்கே அது உண்டானா தூமணி மாடத்தில் ஒன்றுமே இல்லை, கடனே இருக்கானே, சாட்சாத் எம்பெருமானே அங்கே இருக்கிறபடினாலே இந்த இதுன்னா துவளில் மணிமாடமோங்கு என்று இங்கே சொல்கிறோம். ஆனால் கண்ணனே தான் வாழ்ந்த காலத்திலே அவர்களோடு, ஏன்னா இந்த இவர்களுக்கு இந்த குற்றமே இல்லாமல் எந்த விதமான அபகதபாத்மத்வாதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறதான குற்றம் இல்லை. ஏன்னா அபகதபாத்மா விமுக்து ஜரஹா விஷோகா விஜிகித்சா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்னு 8 விதமான கல்யாண குணங்கள் முக்தனா போன பிற்பாடு இங்கே இருக்கிற போது பக்தன் இந்த கை இந்த கை இருக்கோ இல்லையோ, இதை அடிக்கடி விண்ணப்பம் பண்ணியிருக்கேன் கோட்டியில், இந்த கை அப்படின்னு சொன்னால் இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணணும், 5 விரல் நன்னா இருக்கே அப்படின்னா நன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா பிரசாதத்தை கொடுத்து வழிச்சு வெள்ளை வெள்ளையாக எடுத்து வாயில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமா. கை கொடுத்தது, கைனா வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கை தாம் அவனை அல்லது தாம் தொடான்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. அப்போ இந்த கைகளை கொண்டுனா, இந்த கைகளை பார்த்தா என்ன தெரியணும், இது அச்சித் பதார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஞானம் இல்லாது இருக்கக்கூடிய வசு, இது இந்த சுண்டு வரல். 2வது மோதிர வரல்னு பார்த்தோம்னா இது சிதுன்னு சொல்லப்படுகிறதான ஞானம் இருக்கக்கூடியதான வஸ்து. யாரு? நம்மெல்லாம் தான் ஜீவாத்மாக்கள், பத்தாத்மான்னு சொல்லப்படுகிற நாம் எல்லாம். 3 இது சொன்னோம்னா முக்தன், இந்த பத்தாத்மாவானவன் இங்கு இருக்கக்கூடிய பாவங்களையும் புண்ணியங்களையும் தொலைத்து எம்பெருமான் அவனை ஏற்றுக்கொண்டு அர்ச்சிராதிமாகத்திலே புறப்பட்டு சென்று அவன் அங்கே போய் விரஜைகளை தீர்த்தமாடி அதுக்கப்புறமா திருமாமணி மண்டபத்திலே சென்று சேர்ந்து அங்கே போய் முக்தனா மாறிவிடுறானோ இல்லையோ, அவனுக்கு
இங்கே இருக்கிற கட்டம் சம்சாரமாக சம்சாரத்தில் இருக்கிற கட்டம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் போகிறான். இதை விடுவிட்டு அவன் அங்கேயே செல்கிறான் எம்பெருமானுடைய கிருபா விசேஷத்தினாலே. அப்போ இது அஜித் பதார்த்தங்கள்னு சொன்னால் இது ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜடப்பொருள்கள். இது ரெண்டாவது சொன்னோம்னா பத்தாத்மான்னு சொல்லப்படுகிற ஞானம் இருக்கக்கூடிய நாம் எல்லாம். ஞானம் இருக்குன்னா பகவத் விஷய ஞானம் இருக்க வேணும். ஏதோ அதாவது வித்யான்யா சில்ப நைபுணம் அப்படின்னு சொல்லி ஏதோ செருப்பு குத்த கத்தோவாதின்னு சொல்லுவார்கள். ஏதோ செருப்பு குத்துறதுக்கு தெரியும்னா அது எதுக்காக பிரயோஜனம் உண்டு? வேற பல படித்திருந்தும் ஏனும் பிரயோஜனம் அல்ல. எம்பெருமானை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடியதான ஞானம் இருந்தால் அன்னைக்கே எத்தனை வாசித்தும் ஏதும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதா சொல்லுவார்கள். வித்யான்யா சில்ப நைபுணம் அப்படின்னா இது செருப்பு குத்த கத்தை. அதாவது செருப்பு குத்துவதற்கு தெரிந்திருந்து என்ன பிரயோஜனம்? அதாவது குங்குமம் சுமந்த கழுதையோபாதின்னு சொல்லுவார்கள். குங்குமப்பூ அதுக்கு ஏதானு தெரியுமா? அந்த குங்குமப்பூனுடைய விசேஷம் அந்த கழுதிக்கு தெரியுமா? அது மேலே ஏதோ ஒரு மூட்டையை வச்சா அது போயிட்டு இருக்கும், அவ்வளோதான். அதுபோல் வேற எது படித்தோம் எந்த பிரயோஜனம் இல்லை எம்பெருமானை பற்றி தெரியலன்னா. எதுக்காக சொல்ல வந்தோம்? இப்போ அங்கே போன பிற்பாடு நம்மெல்லாம் ஆறு அப்படின்னா நாமெல்லாம் பத்தாத்மாக்கள், ஞானம் இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய ஜீவாத்மான்னு சொல்லப்படுகிற பத்தாத்மாக்கள். ரெண்டாச்சா. மூன்றாவது முக்தன். இங்கிருந்து போன பிற்பாடு அபகத பாப்பத்வாதிகள்னு சொல்லப்படுகிறதான இங்கே இல்லாத விஷயம் அங்கே உண்டு. இல்லை இப்படி வச்சுக்கலாமா? இப்படி வச்சுட்டா கூட நம்ம ரொம்ப அதாவது ஈடுபாட்டோடு கேட்பதற்கு ஒரு வழி உண்டு. ஏன்னா இங்கே அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டோம்னா இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே இல்லை அப்படின்னா நமக்கு தூக்கி வாரி போடும். ஆனால் அங்கே இருப்பது இங்கே இல்லை இப்படி சொல்லிக்கலாமா? இங்கே அபகத பாத்மத்வாதிகள்னா அபகத பாத்மா பாவம் இங்கே தீண்டும், அங்கே தீண்டாது. அபகத பாத்மா அதாவது அபகத பாத்மா விஜரஹா இங்கே நோய் ஏற்படும், அங்கே அது இல்லை. இங்கே காலம் உண்டு, அங்கே இல்லையே. நகாலஸ்தத்ரவை பிரபுன்னு சொல்லுவார்கள். காலமே இல்லை அங்கே. ஒரு காலம் இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அங்கே எப்போதுமாக இருக்கும். சதாவசியந்தி சூரியகான்னு அங்கே நித்தியசூரியர்கள்லாம் எப்போதும் கண்குளிரன்னு சொல்லப்படாது, கண் குளிரும்படியாக பெருமான் சேவை சாதிக்கிறான்னு தான் சொல்லணும். நம்ம கண்ணு குளிர வைக்கும்படியாக எம்பெருமானுடைய திருமையினுடைய வைபவம் இருக்குன்னு சொல்லிக்கணும். அப்படிதான் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறான். இங்கே மரணம் உண்டு, ஜரம் உண்டு, மூப்பு உண்டு, பசி உண்டு, தாகம் உண்டு, தூக்கம் உண்டு, காரியம்லாம் எதுவும் நடக்காது. இது இங்கே. ஆனால் அங்கே இதுக்கு அப்படியே மாறுபட்டுன்னா இந்த 8 விஷயங்களும் அதுதான் அபகத பாத்மா விஜரஹா விமிருத்யுஹு விஷோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா. இது 8 தான் அபகத பாத்மத்வாதிகள்னு சொல்லுவார்கள் அடிக்கடி. அப்போ இந்த 8 விஷயமும் எம்பெருமானிடத்தில் அங்கே போன பிற்பாடு நடக்கிறதோ இல்லையோ. இப்போ அவன் இங்கிருந்து இருந்த பத்தன் அவன் முக்தனாக மாறுகிறான். அப்போ அங்கேயே இருக்கிறவா நித்தியர்கள், அவளுக்கு ஒரு நாள் இங்கே கிடையாது. ஆனால் அவர்களையும் எம்பெருமான் கீழறுக்கி விட்டான்னு தான் சொன்னால் ஆழ்வார்களாக கீழே வந்தாரோ இல்லையோ. நித்திய சூரியர்களாக திருவாபரணங்களாக இருக்கக்கூடியவர்களை தான் அந்த ஆழ்வார்களை தான் கீழே இறக்கி விட்டான். இப்போ நம்மளை என்ன பண்ணுறார் பெருமாள்? 2 பேருக்கு சரிசமாக பண்ணிவிடுறார். எப்படி பண்ணுறாருன்னா இங்கே இருக்கிறவனை சம்சாரகந்தனாக இங்கே இருக்க செய்து இவனுக்கு பாவத்தையும் புண்ணியத்தையும் தொலைச்சிட்டு ஒரு நாள் கூண்டு போய்டாரா. கூண்டு போயிட்டா அவனை அங்கே கூண்டு போய்டார். இங்கே இருக்கிறவனை கொண்டு தான் அங்கே உட்காந்து வச்சுடுறார். அங்கே இருக்கிறவாளையும். ஆனால் அங்கே இருக்கிறவா எல்லாரும் வந்து அழான்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஆழ்வார்களாக பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த திருவாபரணங்களை தானே கீழே இறக்கி விட்டார் எம்பெருமான். இந்த ஆழ்வார்களும் இத்தனை பேரும் வந்து அவதரித்தார்களேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய அம்சமாகத்தானே கீழிறங்கி வந்தார்கள். கௌஸ்துவம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் இப்படி வந்தார்னு சொல்கிறோம். பெருமானுடைய சாரங்கத்தினுடைய அம்சமாக திருமங்கை ஆழ்வார் வந்தார்னு சொல்கிறோம். கருடனுடைய அம்சமாக பெரியாழ்வார் வந்தார்னு சொல்கிறோம். பூமி பிராட்டியினுடைய அம்சமாக அண்டாள் திருவுதாரம் பண்ணார்னு சொல்கிறோம். சக்கரத்தினுடைய அம்சமாக திருவழி ஆழ்வார் அவதாரம் பண்ணார்னு சொல்கிறோம். இப்போ ஆழ்வார்கள் பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அத்தனை திருவாபரணங்களையும் ஆழ்வார் கீழறுக்கி விட்டார். இங்கே இருக்கிறவாளையும் மேலே கொண்டு போடுறார். ஆனால் அங்கேயே இருக்கிற முக்தர்களிலுமே திருவாபரணங்களாக இருக்கக்கூடிய இவர்களை மாத்திரம் ஆழ்வார்களை மாத்திரம் கீழறுக்கி விட்டாரோ இல்லையோ. அதனால தான் சொல்கிறோம் இந்த ஆழ்வாருடைய கிரமத்தை சொல்கிற போதே மணவாள மாமணிகள் தான் தன்னுடைய உபதேசரத்தினமாலே ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதாவது பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள் மாறன் சேரலர்கோன் துய்யப்பட்ட நாத நண்பர்தாள் தூளி நப்பா நன்னற்கலியன்
ஈதிவர் தோத்த தடைவாம் இங்கு என்ன ஆச்சரியமா சாதிக்கிறாரோ இல்லையோ. அப்ப அந்த ஆழ்வார்கள் தான் மேலிறங்கி கீழ், அப்ப இங்கேருந்து அங்க போட்டா அங்கேருந்து இங்க வந்துட்டான். இதெல்லாம் இதுக்கு அவர்களுக்கெல்லாம் இருந்துதானா? இல்லை. ஆனாலும் ஆழ்வார்கள் தானும் அங்க இருக்கிற அதே விதமாக இந்த இந்த இங்க இருக்கக்கூடிய சம்சாரிகளோடு சம்சாரிகளாக சேர்ந்து இருந்தா தான் அவர்களுக்கு அந்த துக்கத்தை வரவழிக்கும்படியாகவன்னோ ஆழ்வார்களை இந்த பூலகத்தை இறக்கி வைத்தான் எம்பெருமான்னு சொல்லணுமோ இல்லையோ. அதனாலதான் ஆழ்வார் வாடினேன் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய தேகத்தை இதனால் வரைக்கும் நிழலே வைத்து போஷித்துக் கொண்டு ஆத்மாவை வெயிலிலே வைத்தார் ஒருவர் இவ்வாழ்வாராகிறார்னு பெரிய திருமொழி ஆரம்பத்தில் வியாக்கியானம். இவ்வாழ்வாராகிறார் அப்படின்னார். இதுவரைக்கும் திருமங்க மன்னராக இருந்தவர் ஆழ்வாராகிறார், இவ்வாழ்வாராகிறார்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆஹா, வாடினேன்னு சொன்னாரே, இத்தனை நாளும் நான் தன்னுடைய ஆத்மாவை வெயிலிலே வைத்தே இன்றைக்குத்தான் நான் இதனால் வரைக்கும் தேகத்தை ரொம்ப போஷாக பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் இந்த ஆத்மாவை நிழல்ல வைக்கணும், அதுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும், பக்தி ரூபாவண்ண ஞானம் வர வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கோ இல்லையோ. அதனாலதான் வாடினேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரோ இல்லையோ. ஆஹா, இந்த சம்சார கந்தமே இல்லாம இருக்கக்கூடியதான நித்தியர்கள் அது மாதிரியானா கண்ணனெம்பெருமானே தான் இருக்கக்கூடியதான இடமாகவன்னோ ஆயித்து. அதனால அதுக்கு தூமணி மாடம், ஒன்றும் குற்றமே இல்லாது இருக்கக்கூடியதான தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, எல்லா இடத்துலையும் நிறைய விளக்கு, மங்கள தீபமாக எரியக்கூடியதான விளக்குகளோடைய கூடிய தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ நன்னா பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுற போது நன்னா சூட்டு நன்மாலகன் நன்னா அவருக்கு தசாங்கம் என்ன, சாம்பிராணி புகை என்ன, அகிர்புகை என்ன, இதெல்லாம் கமழ் காட்கரைன்னு சொல்லி இந்த கமழ்கள் தான். அங்கே மலநாட்டு உபதேசங்களுக்கெல்லாம் போனோம்னா ஆச்சரியமாக விடிகாத்தால் அத்தனை பேரும் தீர்த்தம் ஆடிவிட்டு பக்கத்திலேயே பாரதப்புழான்னு அங்கங்கே இருக்கக்கூடிய இடத்துல அங்கே போய் தீர்த்தம் ஆடிவிட்டு அப்படியே வருவர்கள் எல்லாம் வந்தோம்னா அங்கே போனால் நமக்கு தெரியும், ஓ ஒரு பக்தன்னா எப்படி இருக்கணும், ஒரு சந்நிதியில் போனோம்னா எப்படி அந்த திருப்பரியட்டங்களை சாத்திக்கிறது, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கணும்னா எப்படி இருக்கணும், சந்நிதிக்கு வந்தால் பேசப்படாது போகக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு பக்தன் சொல்லுவோம். ரொம்ப குறைச்சமாக பேச வேண்டும், ரொம்ப நிறைய பேசக்கூடாது, இதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருக்கக்கூடாது, இதுக்கு ஓடக்கூடாது, அதுக்கு ஓடக்கூடாது, அது பேசக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு இதுக்காக சொல்கிறான்னா பக்தனுக்குன்னு ஒரு அழகு இருக்கும். என் பக்தன் கண்ணன் கீதையில் சொல்லும் போதே அதாவது ஞானி தாத்மைவ மேமதம்னு தெரிவிக்கிறாரோ இல்லையோ. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஏன்னா என்னுடைய பக்தன்கிறவன் ஞானி, அவன் எனக்கு ஆத்மான்னு சொல்லிக்கொள்ள வேண்டும்னு சொன்னா அதான் உதாரா சர்வையே வேதே ஞானி ஆத்மீக மேவதம்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப அந்த பகவானிடத்துல போய் அவனுடைய சந்நிதியிலே வணங்க வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு வரமுறை உண்டு இல்லையோ. ஆஹா, அங்க இருக்க தூபம் கமழ அவ்வளவு நன்னா கமழுகிறதான். தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே, துயில் அணை அவ வாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கலாம், நல்லா படுக்க போட்டு நல்லா பெருமாள் அதாவது கண் வளர்கிறான்னா பார்க்கடவுள் பையத்து இன்ன பரமன்னு அங்கே பாசுறோம். அதே போல அதுல இருக்கக்கூடிய வித்து என்ன, அவன் அரவரசில் இருக்கக்கூடியதான வித்து அங்க பார்த்தோம். எம்பெருமான் ஜெகத்காரண பூதனாக இருக்கக்கூடிய முன்னாடி பாசத்தை பார்த்தோம் இல்லையோ, அங்க வித்துன்னு பார்த்தோம். ஆஹா, அப்படி இருக்கிறான்னா அவன் எம்பெருமான் சேனிச்சுட்டு இருக்கானா, இவன் என்ன பண்றாளா, அவன் வர்றபோது வரட்டுமே, நமக்கு என்ன, இப்போ நம்ம என்ன பண்ணணும், பெருமாள் தான் எப்படி பெருமாள் தான் சித்தோபாய ஸ்வீகாரம்னு தெரிஞ்சு போச்சு, பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும். நம்மளால ஒன்றும் ஏதோ மலை மேலே ஏறுறேன், அங்கே குதிக்கிறேன் இங்கே குதிக்கிறேன் சாத்தியோபாயமாக பண்ண முடியுமா, எம்பெருமானை நான் போய் எப்படியாவது பத்திடுவேன் அப்படின்னு படிக்க முடியுமான்னா படிக்க முடியாது. அது அவனா படிக்கணும் நம்மளை, அவருக்கு நம்ம பிடிச்சவனா இருக்கணும். நமக்கு பெருமானம் எல்லாருக்கும் அவளுக்கு அதான் அபிமானம்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்லுவார்களோ இல்லையோ. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னா நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரிய மேல அபிமானம் இருக்கு, அதுல ஒன்றும் குறையில்லை. ஆனா அவர்களுக்கு நம்ம மேலே அபிமானம் வர வேண்டுமே, அது இருக்கும் இல்லையோ, அதுதானே கட்டம். அந்த அபிமானத்துக்கு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொன்னா அது வேண்டும் இல்லையோ. அதுதான் ஜீயர் அருளி செய்வர், ஜீயர் பிள்ளை பலகாலம் அருளி செய்ய கேட்டிருக்க யாருன்னு சுவாபிமானத்தாலே ஈஸ்வர விமானத்தை குலைத்துக் கொண்ட இவனுக்கு, சுவாபிமானத்தாலே தான்கிற சுவாபிமானத்தாலே ஈஸ்வர விமானத்தை குலைத்துக் கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய விமானம் தவிர வேறு கதி இல்லை என்று பிள்ளை பலகாலம் அருளி செய்ய கேட்டிருக்கையா இருக்கும்னு ஒரு சூத்திரம் உண்டு. ஆஹா, பிள்ளை பலகாலம் அருளி செய்ய வடக்கு திருவிதி பிள்ளை சுவாமி சொல்லுவான், இவன் சுவாதந்திரியத்தாலே பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய அதை குறைச்சுட்டான், குலைத்து கொண்டான். சுவாபிமானத்தாலே ஈஸ்வர விமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய விமானம் தான் கதியா இருக்க முடியும்.
வேற என்ன கதி இருக்க முடியும் என்று அங்கே அருளி செய்வர் என்று சொல்லுவா. ஆஹா, இவன் இருக்கிறது எப்படி இருக்கணும்? அப்ப அந்த தூபங்கமட துயரணமேல் கண்மலர் இவன் என்ன பண்ணிருக்கா? பெருமாள் வர்றபோது வரட்டும், அதுக்கு முன்னாடி நானா எதுக்கு போகணும்? நான் வர வேண்டாம், நான் இருக்கேன். இப்படி சீதா பிராட்டி இருந்தாலோ அது மாதிரின்னு சொல்றான். அப்ப அந்த போல துயரணமேல் கண்வளரும் மாமான் மகளே. இவளுக்கு ஆண்டாளுக்கு என்னன்னா, அது கீழே பார்த்தோமா, மாயனை மன்று படவதுரமைந்தனேன்னு பார்த்தோம். அங்கே பகவத் சம்பந்தம் எப்பொழுதுமாக இருக்கக்கூடிய திவதேசம், பகவத் சம்பந்தம் எப்போதும் இருக்கக்கூடியதான தேசம்னு பார்த்தோம். இது இவளுக்கு பாகவத சம்பந்தம் வேணுமா? ஆறு ஒரு பிராகிருதமான ஒரு சம்பந்தம். அதாவது அடியுடைய மாதாமகர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராக எழுந்துள்ள இருந்ததான சீனிவாசங்கா சுவாமி சேதுவாத்தியார் சுவாமின்னு பிரசித்தமாக அவருக்கு இந்த பக்கத்தில் பூரதாவது திருவரங்கத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அனைவருக்கும் பல பேருக்கு தெரிந்திருக்கும். அந்த சுவாமி அடியன் கடுதாசி, அடியன் கொஞ்சம் வெளியில் இருக்கும்போது அவர் கடுதாசி எழுதுவார். எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அடிக்கடி இந்த புறம்புண்டான பத்துக்களையுடைய வாசனையோடே விடுகையும் பெருமானே தஞ்சம் என்ன பத்துகையும் பேரு தப்பாதென்ன துணிந்திருக்கையும் பேத்துக்கு துவரிக்கையும் இன்னும் அடிக்கடி சுவாமி பிள்ளவல்ஹாரியனுடைய ஸ்ரீசுக்தி அவர் எழுதுவார். எழுதிட்டு கடைசியில் அவர் என்ன கழுத்து கடைசியில் போடுவார்னா தாத்தா அப்படின்லாம் போட மாட்டார். ஆத்மபந்து சீனிவாசங்கா சுவாமி ஆத்மபந்துன்னு எழுதுவார். அப்ப பேரனா இருந்தாலும் ஆத்மபந்துன்னு எழுதுவார். எதுக்காக? ஆக எங்கேயோ இருக்கு, திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடியதான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெண் பிள்ளைய தனக்கு ஒரு பிராகிருதம், அதாவது பிராகிருத சம்பந்தமாக எங்கேயோ இருக்கிறவா ஒருத்தர் போய் நம்ம சம்பந்தம் அப்படின்னு சொல்லிக்கணும்னா அந்த சம்பந்தத்தை, பாகவத சம்பந்தத்தை விரும்பியவளாக இருக்கக்கூடியதான ஆண்டாள். அதுதான் மாமான் மகளே அப்படின்னு சொல்லிட்டா. மாமான் மகளேன்னு அங்கே இருக்கிறவளை சொல்லணும்னா, மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் தருவாய், கதவு திறக்க மாட்டியா, நீ கண்ணனோட நீ மட்டும்தான் இருக்கணுமா? அப்போ கண்ணனுடைய அனுபவத்துக்கு நீ வரமாட்டாயா? நீ வா, எழுந்துரு, மணிக்கதவும் தாழ் தருவாய். நான் குப்பியெல்லாம் போட்டு நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன், மணிக்கதவும் தாழ் தருவாய். உடனே சொல்றா, அவள் எழுந்திருக்க மாட்டேங்கிறா. அதுக்காக மாமிகிட்ட கொஞ்சம் நீ சிபாரிசு பண்றா. மாமியரோட எழுப்பீரோ? மாமி தேவாளா எழுப்பக்கூடாதா? ஏன்னா மாமான் மகன் சொல்லிட்டா மாமி தானே. அம்மான் அம்மான் மாமி, மாமியருடைய மகள், மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் தருவாய், மாமியரவளை எழுப்பீரோ? சரி, உன் பெண் பிள்ளைக்கு தான் என்ன ஊமையோ? மாமியரவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ? வாய் பேச முடியாதா? அன்றி செவிடோ? இல்லை காது தான் கேட்கலையா? உமையோ அன்றி செவிடோ? அனந்தலோ? அவளுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஆயிடுதா? ஏதாவது பிராந்தம் பிடிச்சி போச்சா? என்ன ஆச்சு அவளுக்கு? அனந்தலோ? ரொம்ப தூக்கம் வருதோ அவளுக்கு? அனந்தலோ? மந்திரப்பட்டாளோ? இது மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் தருவா, மாமியரவளை எழுப்பீரோ? உண்மகள் தான் உமையோ அன்னி செவிடோ? அனந்தலோ? ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? யாரான அவளுக்கு காவல் வச்சு ரொம்ப தூக்கமாக வருதா, தூங்கிட்டு இருக்காளா? எமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் தருவா, மாமியரவளை எழுப்பீரோ? உண்மகள் தான் உமையோ அன்னி செவிடோ? அனந்தலோ? ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? இது 4 விஷயம் சொல்றா. தூங்கி அவளுக்கு என்ன வாய் பேச முடியலையா, இல்லை காது கேட்கலையா, இல்லை யாராவது காவல் வச்சிருக்காளா, இல்லை ரொம்ப தூக்கமாக வந்துட்டுக்கா, தூங்கிட்டே இருக்காளா, ஏதாவது யாருடைய போட்டி போட போறாளா அப்படின்னா, இல்லை பெருமாளோட திருநாமங்கள்லாம் நிறைய இருக்கு பாரு, சொல்லணும், அதெல்லாம் சொல்றதுக்கு வரமாட்டாளாவா? மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பல வண்ணவின்று. மாமாயன் மாதவன் வைகுந்தன் 3 திருநாமத்தை சொல்றான். மாமாயன் அப்படின்னா தன்னுடைய குணச்சேட்டுதங்களாலே இந்த பெண்களையெல்லாம் வசீகரித்ததான எம்பெருமானே மாயன். மாயா பாரதம் பொருதமாயான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். மாயா வாமனனே மதுசூதாரியருளாய் என்று தெரிவிக்கிறார். மாயன் அப்படின்னா தன்னுடைய குணச்சேட்டுதங்களாலே பெருமான் பண்ணக்கூடிய சேட்டுதங்கள் நிறைய கொல்லியோ. இதுதானே கண்ணன் கீதைகளை தெரிவிக்கிற பொழுது கூட என்ன, ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவே, அதாவது யோவம் ஏவேத்தி தத்வதா ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தத்வா தேவம் புனர்ஜன்மன இது மாமியதி சோர்ஜுன. அர்ஜுனா, நாம் பிறந்ததையும் வளர்ந்ததையும் வண்ண திருடி உண்டதையும் கட்டுப்பட்டதையும் ஆரெல்லாம் சொல்லுகிறார்களோ, சொன்னது மட்டுமல்ல அந்த குணச்சேட்டுதங்கள், நான் பண்ண சேட்டுதங்கள் ஆரெல்லாம் சொல்றாளோ, சொல்லி மகிழ்கிறார்களோ, துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு ஆரெல்லாம் சொல்லுகிறார்களோ, கேட்கிறார்களோ, சொன்னதினாலே மகிழ்கிறார்.
கேட்டதினாலே மகிழ்கிறான், சொல்லுகிறான் மகிழ்கிறான், கேட்கிறான் மகிழ்கிறான், அவன் திரும்ப சொல்லுகிறான் மகிழ்கிறான். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்ன எப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லி என்னுடைய சேட்டுதங்களை சொல்லி ஆரெல்லாம் மகிழ்கிறார்களோ அதுதான் கடைசி. புனர்ஜன்மன வித்யதே, ஒரு நாளும் திரும்பி வருவது கிடையாதே, என்னையே வந்து சேர்கிறார்கள் எம்பெருமான் எப்படி சொல்லி போயிருப்பனோ இப்ப சொல்லவரா. மாமாயன், பெரிய மாயன், அனாதிமாயா சுப்தகான்னு சொல்லுகிறபடியே எம்பெருமான் மாயன்னா தன்னுடைய அவதாரத்திலே நடந்ததான குணச்சேட்டுதங்களாலே பெண்களை எழுதி கொண்டவன் அப்படின்னுட்டான். அதுதான் மாமாயன், பெரிய மாயன். மாயன்ன சாதாரண மாயம் இல்லை, பெரிய மாயன். மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய் தீயாய் நீராயின்னு மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நாயங்களேன்னு ஆழ்வார் எப்படி தெரிவிக்கிறாரோ அதுபோல மாயான்னு பெரிய மாயா, மாயா பாரதம் புருதமாயான்னு தெரிவிக்கிறார். இதெல்லாம் பண்ணியே ஒரு யாரையோ சண்டை போட வச்ச, சண்டை போட்டு பகலை ஏதாவது இரவை பகலாக்கினாய், சூரியனை மறைச்ச, ஆழ்கொண்டு மறைத்தாய், யாரோடோ எப்படி எப்படியோ பண்ண நீ மாத்தினது, அமாவாசையை மாத்தினது, இதை பண்ணது, அவளுக்கு இதை பண்ணது, சக்கரத்தை எடுக்க மாட்டேன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னது பண்ணது, இவர்களெல்லாம் முடிச்சதுன்னா இதெல்லாம் பண்ணணுமா நீ? இதெல்லாம் கீழே இறங்கி வந்து இத்தனை காரியம் பண்ணமா இருக்கிறவல்ல சொல்லப்பட்டு லோகத்தில் இருக்கிறவாள்லாம் உன்னை திட்டணுமா வையணுமா என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமாள் தான் இருந்தானே இத்தனை தூரம் வாழ்ந்து இவர்கள் தன்னோட பக்கத்தில் இருக்கிறவா அத்தனை பேரையும் கிட்டான்னு சொல்லி அத்தனை பேரையும் தான் ஆனந்தப்படும்படியாக செய்து கடைசியாக பிரவாச கஷேத்திரத்திலிருந்து தானும் புறப்பட்டு ஒரே ஒரு ஆள் எம்பெருமான் தான் புறப்பட்டு செல்லுகிற பொழுது ஆரையும் கூட்டுன்னு போலையே, பார்த்தார் இருந்தார் 120 வருஷம் நம்மளே என்ன செய்து கொட்டாங்க இருக்கிறவாளா அப்படின்னு பெருமாள் தன்னுடைய ஜோதிக்கு புறப்பட்டு செல்கிற பொழுது பிரபாச கஷேத்திரத்திலே தனி ஒரு ஆளாக புறப்படுகிறான். தாருகன்கிற ஒரு தேரோட்டி மாத்திரம் பார்த்துட்டான். ஐயா போய் சொல்லிடு, பலராமனிடத்திலே சொல், எல்லா ராத்திரி துவாரக பூரம் முழுக போறது, போயிட்டு வான்னு சொல்ல. அதுக்கப்புறம் போய் சொன்னான். பெருமான் தான் தன்னுடைய சங்கு சக்கராதிகள் மேலே எழுந்துருள, தான் பின்னாடி தன்னுடைய ரதமும் எழுந்துருள பெருமான் தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டான்னு சொல்றோம். இத்தனை மாயங்கள், அது மாயங்கள் தான் புறப்படுகிற பொழுது பண்ண மாயம், இருக்கிற பொழுது பண்ணது எல்லாம் ஆசிரிதமான குணச்சேட்டுதங்களை பெருமான் செஞ்சான். இதெல்லாம் செய்தனாலே பெண்களுடைய மனதையே கவர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் மாமாயன். மாதவன் சிவப்பதியாக இருக்கக்கூடியவன். அந்த சிவப்பதியா இருக்காருன்னா அதை கத்துக்கிறதுக்கு ஒரு குருகுலவாசம் பண்ணினவானா, அதை பத்துக்கிறதுக்கு குருகுலவாசம் பண்ணி சௌலபியத்தை கற்றுக்கொண்டதான இடம் அப்படின்னா மாதவன். பிராட்டியோ இல்லையோ, அந்த பிராட்டி மாதவகா, பிராட்டியினிடத்திலே அவனு சிவப்பதி அவனுக்கு சௌலபியம்ங்கிறது எளிமை. அந்த சௌலபியத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு குருகுலவாசம் இருந்துதான், அதுதான் பிராட்டியான். அப்ப அந்த குருகுலவாசம் பண்ணதான இடம் என்று சொல்லலாம், அதுதான் மாதவா. மேலே சொல்றா வைகுந்தன், மேன்மை பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பரத்தும் தோற்றும்படியாக வைகுந்தன் என்று பெருமாள் நித்தியமாக வாசம் பண்ணக்கூடியதான இடம். அப்ப மேன்மைக்கு ஒரு இடம், சௌலபியத்துக்கு ஒரு இடம், கீழே இருக்கக்கூடியதான மனதை கவர்வதற்கு கீழத்தானும் கீழறங்கி வந்தது மாமாயன்னு சொன்னா இங்க லோகத்தில் இருக்கிறவாள கவர்ந்தது, அவர்கள் மனதிலே இடம் பிடித்தது. அது ஒன்றும் மாதவன் சொன்னா சிவப்பதியாக இருக்கிறது, அதுக்கு குருகுலவாசம் பண்ண ஒன்று இடம். வைகுந்தன்னா மேன்மை, இது ரெண்டுக்கும் நடுவில். அப்ப சௌலபியத்துக்கும் மேன்மைக்குமாக ரெண்டுக்கும் ரெண்டு. இது என்ன ஆச்சுன்னா மொத்தம் 1000 சகசிரநாமே சொல்லலாம் போல இருக்கு. மாதவகா லோகத்தையே எம்பெருமான் இந்த லோகத்துக்கே ரட்சிக்கும்படியாக இருக்கக்கூடியவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன். என்னன்னு நாமம் பலவும் நவிந்தன்னா பல பல திருநாமங்களை சொன்னா 1000 திருநாமம் ஒரு சகசிரநாமே எழுதியுள்ள போல பெருமாளுக்கு இருக்கோ இல்லையோ. சகசிரநாமே பெருமாள் சொன்னது பகவத்கீதை. அது பகவத்கீதை ஒன்று அவர் சொன்னது. பார்த்தார், ரொம்ப சொல்லி பார்த்தார். 700 ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு சொல்லி பார்த்துட்டோ கடைசியா மறந்து போட்டேன்னு சொல்லிட்டான். கர்மயோகம் ஞான யோகம் சாங்கியோகம் முதல்ல ஆரம்பிச்ச கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் சொல்லி சரணாகி சொல்லி பிரபத்தி சொல்லி புருஷோத்த வித்யை சொல்லி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் விடுனார். இதுக்கு இவ்வளவு சொல்லணுமா? எல்லாத்தையும் சொல்லிவிட்டோ கடைசியில் அத்தை வேற விடுனா
அது மொத்தமாக உள்ள சரணம் பிரஜ அகம் தா சட்டபாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுகான்னு எல்லாத்தையும் சொல்லி விடுங்க. கடைசியில் பார்த்தா அவன் எல்லாத்தையும் மறந்து போயிட்டான். மறந்து போகிறதுக்கு கூட பெருமாள் பார்த்தார், இது நம்ம ஒரே ஒருத்த கிடைச்சது ஒருத்தான், அவனை அத்தையும் மறந்து போயிட்டான், இதுக்கு திரும்ப வேற நம்ம சொல்ல வேண்டியிருக்க இது கீதைன்னு சொல்லி அதுக்காக பார்த்தார். இது இனிமேல் நம்ம சொன்னால் ஒன்றும் எடுபடாத போல இருக்க, பேசாமல் நம்ம உட்காந்து கேட்கலாம் அப்படின்ட்டு பீஷ்மாச்சாரியர் சொல்லுவதைத்தானும் அமர்ந்து கேட்டது. ஒன்று சொன்னது தேர்தட்டில் பலவந்தமாக இடத்த பிடிச்சிட்டு ஆச்சாரிய பீடம் என்று தானும் மற்ற பிடித்து கொண்டு தான் சிஷ்யனை மேலே ஏற்றி உட்காந்துச்சு, தான் கீழே ஏறி ஒன்றும் கிரமமே மாறி போய் சொல்கிறவன் மேலே உட்காந்துருக்கணும், கேட்குறவன் கீழே உட்காந்துருக்கணும். வாய் புதைத்து வடிவழகி நம்பி உட்காந்துட்டாரோ இல்லையோ, ராமானுஜர்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஆசனத்தை கொடுன்னா அவருக்கு ஆசனத்தை கொடுத்து தான் அதாவது இடுப்பிலே வஸ்திரத்தை கட்டி கொண்டு தானும் வாய் புதைத்து அவரோட மடி ஒதுக்கி பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவரோட உபதேசம் கேட்டாருன்னு பார்க்குறோம். வடிவழகி நம்பியாக அதுதான் வைஷ்ணவ நம்பி என்று திருநாமம் ஏற்பட்டது எம்பெருமானாரிடத்திலே கேட்டபடினாலே அது அங்கே நடந்தது. ஆனால் பெருமாள் பண்ணது அவனை மேலே ஏற்றி உட்காந்து வச்சுட்டு இவர் கீழே உட்காந்துட்டார். இத்த மட்டுமா கிடைச்சானேன்னு குறுக்க கட்டையை போட்டு தான் உட்காந்துட்டார். கீழே உட்காந்தா அவன் கேட்டு மறந்து போயிட்டான். ஏன்னா கிரமத்தில் கேட்கலையோ இல்லையோ, அதனால மறந்து போயிட்டான். மறந்து போனால் கடைசியில் இதுக்காக பார்த்தா இனிமேல் இதெல்லாம் சரி வராது, நம்ம உட்காந்து கேட்க வேண்டியதான். சொன்னால் சரி வரல, சொல்றதுங்கிறது அது சொல்லலாம் போல இருக்கு, அது கேட்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையோ, அதனால கேட்கறதுக்காக தான் அமர்ந்து கேட்டதான விட்டு சகஸ்ரநாம அத்தியாயம். பல திருநாமங்கள் உண்டு. அத்தனை திருநாமங்களையும் தானும் 1000 திருநாமங்கள் நாமம் பலவும் நவிந்து அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த பாசுரம். இப்போ நமக்கு திருவரங்கத்தினுடைய அனுபவமாக மேலே இதில் சொல்றதுன்னா சுந்தரபாண்டிய தேவன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன் அதாவது ராஜமகேந்திரன் திருவீதி இருக்கும் இல்லையோ, இந்த ராஜமகேந்திரன் திருவீதி 4 வீதிகள்லையும் இருக்கக்கூடிய அத்தனை மண்டபங்களையும் கட்டி இதெல்லாம் பண்ணது அந்த ராசமகேந்திரனுடைய, அதாவது ராசமகேந்திரன் திருச்சுத்திலேருந்து ஆரம்பித்து சுந்தரபாண்டிய தேவர் கைங்கரியம் இதெல்லாம் பண்ணிருக்கார் அவர். சுந்தரபாண்டிய தேவர் சேர சோழன் வல்லவராயன் இவர்களெல்லாம் ஜெயிச்சு நிறைய இங்கே அது மண்டலம் கொண்ட பெருமாள் அப்படின்னு விருதெல்லாம் செலுத்தி அந்த நிறைய இடத்துல ராஜமகேந்திரன் திருவீதி முதலாக 4 வீதி 24 துலா புருஷம் இவன் என்ன பண்ணான்னா துலாபாரம் பண்ணி பெருமாளுக்கு நிறைய தனங்களை சேர்த்தான். துலாபாரத்தில் தான் போய் உட்காந்துக்க வேண்டியது, உட்காந்துட்டு இதுக்கு சமமாக தங்கம் கொடுங்கோன்னு மக்கள்கிட்ட கேட்டு அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் தனங்கள் எல்லாம் வாங்கி அத்தனையும் வாங்கி பெருமாளுக்கு இத்தனை கைங்கரியங்களும் செய்து போந்தான் அந்த ராஜா. இந்த பெருமாளுக்கு அதை வாங்கி வச்சார். ஒரு தரம் என்ன ஆச்சுன்னா இன்னும் நிறைய மண்டபங்கள்லாம் கட்டணும். 24 மண்டபங்களை கட்டியிருக்கான் இந்த ராஜா. சுந்தரபாண்டிய தேவர் கைங்கரியம்ங்கிறது 24 மண்டலம், அதாவது மண்டபங்களை கட்டி எல்லாம் செஞ்சிருக்கார். அதுக்கு இன்னும் நிறைய தினம் வேணும்னு என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு தடவை பெரிய ஓடத்துல ஒரு யானையை உட்காந்து வச்சு தானும் உட்காந்துட்டு, இது வரைக்குமாவது துலாபாரத்தில் தான் உட்காந்துன்னா ஒரு பக்கத்துல தான் ஒரு பக்கத்துல அராசியில் உட்காந்துட்டு மற்றொரு இடத்துல தங்கத்தை வைங்கோன்னு லோகத்து மக்களை கேட்டு வாங்கி கட்டடங்கள் அதாவது மண்டபங்கள்லாம் கட்டினது. மற்றொரு சமயம் நிறைய வேணுங்கிறதுக்காக ஒரு பக்கத்தில் ஒரு யானையை பட்டத்து யானையை ஒரு இடத்துல ஒரு ஓடத்துல உட்காந்து வச்சுட்டு நிற்க வச்சுட்டு தானும் உட்கார்ந்துட்டு இதுக்கு சமமா இது எழுந்திருக்கும்படியாக இந்த லோகத்துல மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு வாங்கி அத்தனையும் வாங்கி சேர்த்து இத்தனை மண்டபங்களையும் நிரப்பி கொடுத்தார் அந்த சுந்தரபாண்டிய தேவன்கிற அந்த ராஜா. பெருமாளுக்கு திருவரங்கத்துல கைங்கரியம், பெருமாளுக்கு அதாவது மூலஸ்தானத்துல மண்டபங்கிறது திரை சேர்த்து பண்ணுவா திருவாராதன கைங்கரியம். ஆனா வெளியில மண்டபங்கள்ல பெருமாள் எழுந்துள்ள வரும்போது திரை இல்லாமல் கைங்கரியம், அதாவது திருவாராதனம் நடக்கும். அர்க்கியபாத்திய ஆச்சமனியங்கள், அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் ஸ்தானியம் சுத்தோகம்னு படிக்கம்னு சேர்ப்பாரோலையோ, இது பெருமாளுக்கு திருவாராதனா நடக்கும். பெருமாளுக்கு அர்ஜுனோத்சவத்தும் போது பெருமாள் புறப்பட்டு மணல் வெளியில, அதாவது அர்ஜுன மண்டபம் அங்க அந்த பக்கம் அர்ஜுன மண்டபத்தில் பகல் 10 இருந்தா இந்த பக்கம் ஆயிரங்கால மண்டபத்தில் இருக்கக்கூடியதான மண்டபத்திலே திருமாமணி மண்டபத்தில் பெருமாளுக்கு இராப்பத்து உற்சவங்கள் நடக்கும். அங்க மண்டபங்கள் கீழே மண்டபம் பண்ணியிருந்தே நித்திய ஊதியாகவும் லீலாயூதியாகவும் 2 இருக்கு. அதனால பந்தல போடுவர்கள் கழட்டுவர்கள், போடுவர்கள் கழட்டுவர்கள் வருஷம் நடக்கிறது. அங்க பெருமாளுக்கு பண்ற போது இங்கே பெருமாளுக்கு எல்லாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் எழுந்துருப்பா, நேரம் எழுந்துருப்பா. மத்தியமாக நம்ம ஆழ்வார், ஒரு பக்கம் திருமங்கை ஆழ்வார், ஒரு பக்கம் ராமானுஷர், ஒரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் எழுந்துருளி. இது இங்கே நடக்கிறது. அங்கே நடக்கிற கிரமம், ஏன்னா அது அந்த மண்டபம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறபடினாலே அங்கே எடுக்கிற கிரமத்தை அழிய மண்டபம் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே முதல்ல நடுவராக நம்மாழ்வார் எழுந்துருளி, ஒரு பக்கம் திருமங்கை ஆழ்வார், மற்றொரு பக்கமாக ராமானுஷர் உடையவர் எழுந்துருளி, அதற்கு பக்கத்திலே அதுக்கப்புறம் மதுரகவி ஆழ்வார் எழுந்துருளி, பக்கத்திலேயே குலசேகர ஆழ்வார் எழுந்துருளி இருப்பார். இது இங்கே இருக்கிற கிரமம்.
இந்த ரெண்ட பக்கம் பார்த்தோம்னா பெருமாளுக்கு பக்கத்தில், அதாவது நம்மாழ்வாருக்கு பக்கத்தில் திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாருக்கு பக்கத்தில் பெரியாழ்வார், பெரியாழ்வாருக்கு பக்கத்தில் முதலாழ்வார்களிலே பொய்கை ஆழ்வார், அதுக்கப்புறம் புதத்தாழ்வார் பேயாழ்வார், குரத்தாழ்வான் பள்ளலோகாச்சாரியர் இந்த பக்கம். அந்த பக்கம் பார்த்தோம்னா திருப்பானாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருவிஷி ஆழ்வார், திருக்கச்சி நம்பிகள் இந்த கிரமத்தில் எழுந்துள்ள இருப்பார்கள். இது இங்கே நடக்கிறது. ஒரு தரம் இந்த சுந்தரபாண்டிய தேவனானவன் பெருமாளை சேவிக்கிற வந்திருக்கான். பெருமாளுக்கு நித்தியமே அர்க்கியபாத்திய ஆசமனிகள். ஏன்னா இவருக்கு 2 தடவை, ஒவ்வொரு தடவையும் 2 தடவைகள் எம்பெருமானுக்கு கைங்கரம் பண்ணும்போது திருப்பரியட்டம் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் ஸ்நானியம் சுத்தம்லாம் கண்ட்ரோலை பண்ணிட்டு அவர் திருப்பரியட்டம் தொடச்சி விடுறது அதெல்லாம் செய்வது உண்டு. அப்போ அர்க்கியம் அதாவது பெருமாளுக்கு பண்ணிட்டு திருப்பரியட்டத்தெல்லாம் தொடச்சி விடுறது, அவருக்கு திருமுத்து விளக்கிரலும் திருநாக்கு வழித்திரளவன் இதெல்லாம் திருப்பரியட்டம் சாத்திரளவன். பெருமாளுக்கு சங்கல்பம் பண்ணும்போது அவரிடத்துல எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பரியட்டம் உத்ரீயம் யஜ்யோவீதம் எல்லாம் சாத்திரளவனும்னு சொல்லுவோம். அவருக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணும்போது கண்ணாடி காமிக்கிறது உண்டு. இந்த கண்ணாடி காமிக்கிறதுங்கிறது தனியாக அது வெள்ளியில் கண்ணாடி வச்சிருக்கோம். அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற பொழுது சுந்தரபாண்டியம் பிடித்தேல் அப்படின்னு சொல்லுவார்கள். சுந்தரபாண்டியம் பிடித்தேல் 2 தடவை சொல்லி பெருமாளுக்கு அங்கே விண்ணப்பம் பண்ணுவார்கள். இது ஒரு பக்கம் நடக்கும். அதே போல மற்றொரு சமயம் இதெல்லாம் உண்டு. பெருமாளுக்கு அந்த திருவாபரணங்கள் ஒன்று சேர்த்து பெருமாளுக்கு காமிப்பார்கள். சுந்தரபாண்டியம் பிடித்தேல் சொல்லுவார்கள். மற்றொரு பக்கம் எப்படின்னா அர்க்கியபாத்தியம் ஆசமனியம் பண்ணிட்டு சுந்தரபாண்டியம் பிடித்தேலாம் படிக்கத்தில் பெருமாளுக்கு, அதாவது அர்க்கியம் சமர்ப்பயாமி சுத்தோதனோடு பாத்தியம் சமர்ப்பயாமி திருவடியை நிலைக்கிட்டு ஆசமனியம் சமர்ப்பயாமி பெருமாளுக்கு திருப்பவளத்தை நீக்கிட்டு அங்கே தேர்த்தத்தை சேர்ப்போம். படிக்கத்தில் அந்த படிக்க பாத்திரத்தை அதை எழுந்து ஏற்றுவார்கள். தங்கத்தில் வச்சிருப்பான் முன்னாலெல்லாம் அதை கொண்டு வந்து பெருமாளுக்கு முன்னாடி சுந்தரபாண்டியம் பிடித்தேல் அப்படின்னு 2 முறை பெருமாளுக்கு அங்கே விண்ணப்பம். வருஷத்தில் அவருக்கு சுந்தரபாண்டியம் ராமானுஜர் தான் ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீயை, அதாவது ரங்கநாதன் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய இங்கே ஸ்ரீரங்கஸ்ரீயை வளர்த்து கொடுத்தவர். அவருக்கு எதுவும் கிடையாது. திருமங்கை ஆழ்வார் ஆதிநாடன் திருச்சுத்து பண்ணிருக்கார், குலசேகர ஆழ்வார் பண்ணிருக்கார், அவர்களுக்கெல்லாம் அது சொல்லப்படுவதில்லை. ஆனால் இந்த சுந்தரபாண்டியன் சொல்லப்படுகிற இந்த ராஜா ஏற்பாடு பண்ணானே அத்தனை மண்டபங்களை கட்டி அத்தனை உற்சவங்களுக்கு அதுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களுக்கு உண்டான தனங்களை எல்லாம் சேர்த்து இதெல்லாம் கொடுத்த பெருமை சுந்தரபாண்டிய தேவனுடைய கைங்கரியமாக. அதனால தான் நிச்சயம். ஏன்னா இங்கே பெருமாளுக்கு ஆரெல்லாம் கைங்கரியம் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் அப்பப்போ அந்த கைங்கரியங்களுக்கு உண்டானதான பகுமானத்தை பெருமான் கொடுத்தே போவார். ஆஹா, அந்த இடத்துல பெருமாளுக்கு சுந்தரபாண்டியம் பிடித்தேன்னு சிலவர்கள் படிக்கத்தை ஏற்கிற போது, மற்றொரு சமயம் ஒரு தடவை இந்த சுந்தரபாண்டிய தேவனானவன் பெருமாளை சேவிக்க வந்திருக்கான் உற்சவத்தின் போது. அன்னிங்க பார்த்து படிக்கத்தை அர்ச்சக சுவாமிகள் அங்கே எழுந்துருளி கொண்டு வருவதில்லையோ என்னமோ அங்கே இன்னைக்கு சேர்க்காத போது பெருமான் தன்னுடைய கொண்டை வச்சுட்டு வந்திருக்கான். வந்திருக்கும் போது சுந்தரபாண்டியம் கொண்டை அதை தான் வச்சுட்டு வரபோது தான் என்ன பண்ணிவிட்டான், பெருமாளுக்கு படிக்க இல்லைன்னொன்னே தன்னுடைய அந்த கொண்டையை காட்டி கொடுத்துட்டான். அதை கவுத்தோம்னா, ஏன்னா கொண்டையை தலையில் சாத்திருந்தோம்னா உள்ளுக்குள்ளே பள்ளமாக இருக்கும், அதை கவுத்து வச்சோம்னா அது அப்படியே படிக்கத்தை போலவே இருக்கு. கீழே அதுக்கு கீழே தீர்த்தம் இறங்கணும்னா கீழே இடங்க இருக்கு, அது தலையில் கவுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே தான் உடனே அங்கே இது இல்லையே பெருமாளுக்கு படிக்கம் இல்லாமல் போயிட்டு படிக்கம் சேர்க்கணுமேங்கிறதுக்காக தன்னுடைய தலையிலே இருந்த கொண்டையைத்தானும் கொடுத்து பாண்டியம் கொண்டைன்னு சொல்ல முடியும். மற்ற விதேசங்கள்லேயும் பாண்டியம் கொண்டைன்னு சுந்தரபாண்டியம் கொண்டை என்று பெருமாள் சாத்தி கொண்டு திருமாவணி மண்டபத்தில் எழுந்துள்ள இருப்பார். அங்கே வச்சுட்டு அதில் படிக்கத்தை சேர்த்தார்கள் அப்படிங்கிறதாக உண்டு. அந்த ஐதீகமும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான விஷயம். அதைத்தான் இந்த சுந்தரபாண்டியனுடைய கைங்கரியம்ங்கிறது. பெருமாள் நிச்சயமாக சுந்தரபாண்டியம் பிடித்தெல்லாம் ஒன்றும் பாத்தி கைங்கரியம், மற்றொன்று திருக்கொண்டையாகவும் சாத்தி கொண்டு பெருமாளுக்கு கண்ணாடி பிடிப்பது என்பது ஒரு வழக்கம் உண்டு. அதெல்லாம் உண்டு என்பதாக இந்த கோட்டியிலே இப்பொழுது விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு அடுத்த நாள் அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தார்த்தி மனோநந்தன ஹேதுவே நந்தநந்த சுந்தரியை கோதாய நித்திய மங்களம் சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானாகிய திருவடிகளே சரணம்.